வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கின்ற வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை மிக சரியாக நேர்த்தியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆழியார் ஐக்கிய நிர்வாகத்திற்கும் சுக்குமமாய் நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை அவர்கள் பாதம் பணிந்து உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களை வணங்கி போற்றி இந்த நல்ல நாளிலே ஒரு சிறந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு நாம் இன்று ஆய்வு செய்ய இருக்கின்றோம். தன்னை அறியும் அறிவை அறிந்திட. திருமூலர் யாத்து தந்த திருவாசகத்தில் வருகின்ற 355வது பாடலில் ஒரு அடியாக இருக்கின்ற இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் யாத்து தந்த வேதாத்திரிய கல்வியின் ஒரு நிலைதான் இது என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது நமது உடல் பற்றிய சிந்தனைகளைத்தான். இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தியாக கருத்தாக இருந்தாலும் இதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த தலைப்பிலே சற்று உள்நுழைந்து காண முடியும் என்பதற்காக அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்கின்றோம். நாம் உண்ணுகின்ற உணவு உடல் மட்டும் பாயம் என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எண்ணிய எண்ணம் என்பது எங்கேயும் பாயம். அந்த எண்ணத்தை எண்ணுகின்ற நிலையை பெற்றிருப்பது மனம். உண்கின்ற உணவை 7 தாதுக்களாக மாற்றி இந்த உடம்பை உருவாக்குகின்ற ஏற்பாட்டை நமக்கு இந்த பிரபஞ்சம் செய்திருக்கிறது. அதனால்தான் நாம் 5 உரைகளாக 5 பகுதிகளாக இந்த மனித உடல் அமைப்பை நாம் பிரித்து பார்க்கின்றோம். அன்னமய கோஷம் என்பது உணவால் உருவாக்கிய உடல் பற்றிய செய்தி. பிராணமய கோஷம் என்பது உடலில் ஓடுகின்ற பிராணனாகிய உயிர் காற்றை அடிப்படையாக கொண்டு அதன் அமைப்பாக செயல்படுகின்ற ஒரு உரை நமக்கெல்லாம் சொல்கின்றது. இந்த உடலும் உயிரும் இணைந்த நிலையில் மனமானதுதான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனதை பக்குவப்படுத்துகின்ற கல்வியாகத்தான் நமது வேதாத்திரிய விஞ்ஞானம் மனவள கலையாக இன்று உலகெங்கும் பரவிக் கொண்டிருக்கிறது. எனவே மனம், அதன் இயக்கம், அதன் செயல்பாடு, அதன் தொகுப்பை மனோமய கோஷம் என்ற நிலையிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய தலைப்பு அடுத்த கோஷத்தை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பதிலாக இருக்கின்றது. அதாவது விஞ்ஞானமய கோஷம். அறிவு வயப்பட்ட நிலையிலே அந்த சகோதரி இன்று துரிய தவத்தை நமக்கெல்லாம் யாத்து தந்த அன்பு சகோதரி அவர்கள் துரிய தவத்தின் பலன்களை எல்லாம் நமக்கு சொல்லி அதன் அடிப்படையும் மிகச் சிறப்பாக சொன்னார்கள். அந்த துரிய தவத்தின் அடியுற்றிய செய்தியாகத்தான் இன்றைய நமது தலைப்பு அமைய இருக்கிறது. எனவே விஞ்ஞானம் என்று பார்க்கின்ற பொழுதே அறிவு வயப்பட்ட அறிவு சார்ந்த ஒரு கல்வியை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த நிலையிலிருந்துதான் நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்க இருக்கின்றோம். விஞ்ஞான வயப்பட்ட நிலையிலே, அறிவு வயப்பட்ட நிலையிலே, துரிய நிலையில் நின்று நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது
அது நமக்கு இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இறைநிலையை முழுவதாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பெற்றுத் தருகின்ற காரணத்தால் அதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துரிய நிலையில்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு முழுமையாக புலப்படுகின்றது. அதன் காரணமாக ஆழ்ந்த கோஷத்திலே நின்று பார்க்கின்ற பொழுது இறை தன்மாற்ற சரித்திரமாக வந்த இறை இன்று மனித நிலையிலே இருக்கின்ற காரணத்தால் மனித வாழ்க்கையில் இருக்கின்ற களங்கங்கள் எல்லாம் நீங்கிய நிலையில் மனிதன் இறைவனாகவே தன்னை பார்க்கின்ற ஒரு நிலையில் ஆனந்த மய கோஷம் என்ற குறையில் நாம் நின்று செயல்படுகின்றோம். அதனால் ஆனந்த மய கோஷத்திற்கு முந்தைய நிலையாக இந்த விஞ்ஞான மய கோஷம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடியொற்றிய உரையாகத்தான் இன்றைய சொற்பொழிவு நமக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பாக பறவை பார்வையாக நாம் வேதாத்திரிய கல்வியை மீட்டுருவாக்கம் செய்கின்ற அளவிலே மீண்டும் ஒரு முறை பார்க்க இருக்கின்றோம். வேதாத்திரியம் என்ற மாபெரும் மாளிகை 4 தூண்களை கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். உடல் நலம் பெறுவதற்காக எளிய முறை உடற்பயிற்சி, உயிர் வளம் பெறுவதற்கு காய்கல்ப பயிற்சி, நம்மை உணர்ந்து கொள்ள நம்மை அறிந்து கொள்ள அகத்தாய்வு பயிற்சி, அதன் உச்சமாக அகத்தவம் என்ற 4 தூண்கள் நமக்கு வேதாத்திரிய அகத்தவம் இந்த 4 தூண்களின் மீது கட்டப்பட்ட வேதாத்திரிய மாளிகை தான் இன்று உலகம் முழுவதும் அறிவு வெளிச்சத்தை அள்ளித்தளிக்கின்ற ஒரு புதிய தத்துவமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. நமது உரையின் சிறப்பாக அகத்தாய்வு தவம் என்ற 2 நிலைகளை எடுத்துக்கொண்டு பார்க்க இருக்கின்றோம். முதல் 2 தூண்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் மிகச் சிறப்பாக ஏற்கனவே தெரியும். அகத்தாய்வு என்ற நிலையிலே பார்க்கின்ற பொழுது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் என்ற 4 நிலைகளை எல்லாம் நாம் அறிந்து வந்திருக்கின்றோம். அவற்றை பற்றியெல்லாம் நாம் பேசுவதற்காக இங்கு இல்லை. நான் யார் என்கின்ற அந்த 5வது கேள்வியைத்தான் நாம் மனநிலையில் மன ஓர்மையில் துரிய நிலையில் நின்று விஞ்ஞானமய கோஷத்தின் அடிப்படையாக சிந்திக்க இருக்கின்றோம். அதுதான் நமது இன்றைய பேசுபொருள். நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன், நாம் தத்துவங்களை எல்லாம் 2 முறை பேசி இருக்கிறோம். இதற்கு முன்பாகவே தத்துவ தரிசனங்கள் பகுதி 1, தத்துவ தரிசனங்கள் பகுதி 2, அது தவிர சித்தாந்த செய்திகள் எல்லாம் பேசியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த திருமந்திர பாடலில் வருகின்ற 3வது வாக்கியத்தின் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அதைத்தான் நாம் இன்று தலைப்பாக எடுத்துக்கொண்டு தன்னை அறியும் அறிவை அறிந்திட. இந்த பாடலை எழுதுகின்ற பொழுது திருமூலர் அவர்கள் கொஞ்சம் வேகமாகவே செயல்பட்டிருக்கிறார். சற்று உணர்வு வயப்பட்ட நிலையில் கூட இதை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நாம் கலவைகளா கேடு கெட்டவனா, உனக்கு என்ன கேடுன்னு எல்லாம் நம்ம கேட்கறத பார்த்திருக்கோம். அது மாதிரியான ஒரு உச்ச நிலையில அவரு கேட்கிற மாதிரி தெரியும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அதை நம்ம சரியா செய்யாதனாலதான் நம்ம கெட்டு போறோம். அப்படி அல்லாது தன்னை அறியும் அறிவு என்பது உலக அளவிலே
ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்ற தத்துவங்களை, விஞ்ஞானத்தை, நடைமுறை வாழ்க்கையை, சமுதாய சிந்தனைகளை எல்லாம் புதிதாக ஜனித்து இந்த பூமிக்கு வருகின்ற குழந்தைக்கு சொல்லுகின்ற நிலையைத்தான் அந்த நாலேஜ், ஏற்கனவே புரிந்து கொண்ட, வகுக்கப்பட்ட, தெளிவாக விளக்கம் பெற்ற செய்திகளை நாம் வருகின்ற தலைமுறைக்கு எடுத்து காலகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை தாண்டி தன்னை அறியும் அறிவு என்பது இந்த அறிவின் அடிப்படையில் நின்று உள்வயப்பட்ட, வெளிவயப்பட்ட நிலையிலே உலகத்தை அறிந்து கொள்ள முடியும், அறிவை அறிந்து கொள்ள முடியும். அது நாலேஜ் என்ற அடிப்படையிலே வருகின்றது. ஆனால் விஸ்டம் என்பது அதையெல்லாம் சிந்தசைஸ் என்று சொல்வார்கள், ஒருங்கிணைத்து பெறுகின்ற ஞானம். அதைத்தான் தன்னை அறியும் அறிவு என்று இங்கு திருமூலர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு தன்னை அறியும் அறிவை ஒவ்வொருவரும் அறிந்த பின்பாக உலக பொருள்களிலிருந்து நீங்குவதோடு, பற்றுக்களிலிருந்து தள்ளி நிற்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை பராமரிக்க, தன்னை அர்ச்சிக்க, தன்னை தானே இறைவனாக இந்த பிரபஞ்சத்தில் வந்திருப்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் தன்னையே இறைவனாக நினைத்து கொண்டு தனக்கே ஆராதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை மனிதன் பெறுவான் என்று திருவந்திரம் சொல்லியிருக்கிறது. இந்த பாடலின் அடியாகத்தான் நாம் இன்றைய சிந்தனை எடுத்துக்கொண்டு பேச இருக்கின்றோம். இப்போது இந்த தத்துவார்த்தமாக வருகின்ற இந்த சிந்தனையில் இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்கனவே நாம் தத்துவ தரிசனங்கள் பகுதி 2 இந்த செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். இதை தேடல் என்ற நிலையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பதிவில் தேடல் என்பது ஆன்ம தத்துவங்களை சொல்கிறது. பிரபஞ்சத்திற்கு வந்த ஒரு மனிதன் பிரபஞ்சத்தில் வாழ்ந்து இந்த வையகத்தில் இருக்கின்ற அனுபவங்களை எல்லாம் பெற்று அதன் பின்பாக தான் எங்கிருந்து வந்தானோ அந்த நிலையை நோக்கி செல்கின்ற அந்த நிலைக்கு முன்பாக வாழ்கின்ற காலத்தில் பெறுகின்ற அறிவுக்கான கருவி கரணங்களாக இருப்பது தான் இந்த ஆன்ம தத்துவங்கள் என்ற படிநிலைகள். இதை நாம் ஏற்கனவே பேசியிருக்கின்ற காரணத்தால் விரிவாக சொல்ல ஒன்றும் இல்லை. ஞானேந்திரியங்கள் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெளிவாய், கண்மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்கள் 5, கை, கால், வாய், எருவாய், கருவாய் என்று சொல்லப்படுகின்ற கண்பேந்திரியங்கள் 5, பஞ்சதன் மாத்திரைகள், சுவை, ஒளி, ஊரோசை, நாற்றம் என்ற பஞ்சதன் மாத்திரைகள் 5, அவற்றின் விளைவாக வெளிப்படுகின்ற பஞ்சபூதங்கள் 5, மொத்தம் 20 சேர்ந்து புறம் அல்லது இவை ஆன்ம தத்துவங்களின் கருவிகளாக அறியப்படுகின்றன. இவற்றில் 3வது 4வது வருகின்ற பஞ்சதன் மாத்திரைகள் பஞ்சபூதங்கள். பஞ்சதன் மாத்திரைகள் என்பவை சூக்கும பூதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூக்கும பூதங்கள் என்றால் தூலமாக வெளிப்படாமல் தூலமாக வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஆற்றல். சுவை, ஒளி, ஓர், ஓசை, நாற்றம் என்ற 5 தன்மாத்திரைகள், அவைகள்தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, தீக்காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களாக மாற்றம் பெறுகின்றன. பஞ்ச தன்மாத்திரைகள் என்ற அளவிலே ஆற்றலாகவும், பஞ்ச பூதங்கள் என்ற அளவிலே அவை புலப்படு பொருளாகவும் தெரிகின்றன. இதை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த 20 தத்துவங்கள் அல்லது படிநிலைகளில் நின்று புறத்தே இருக்கின்ற உலகத்தை காண, பயன்படுத்த, அனுபவிக்க நம்மால் முடிகின்றது. ஆனால் இதை பார்க்க, அறிந்து கொள்ள, அனுபவிக்க உதவுகின்ற உள்ளார்ந்த கருவிகளாக தத்துவம் சொல்கின்ற கருவிகள் 4. அவை மனம், அகங்காரம், புத்தி, சித்தம் என்பவை. இதில் மனம் என்பது அகக்கருவியிலும் வரும், புறக்கருவியிலும் வரும். ஏனென்றால் இந்த 20 கருவிகள் பெற்றுத் தருகின்ற அனுபவத்தை அகங்காரம், புத்தி, சித்தம் என்ற அந்த கரணங்களின் 3 நிலைகளுக்கு எடுத்துச் செல்கின்ற பணியை மனம் செய்கிறது. அங்கிருந்து வருகின்ற கட்டளையை எடுத்துக்கொண்டு புறக்கருவிகளை இயக்குகின்ற செயலையும் மனம் செய்கிறது.
எனவே மனம் என்பது புறக்கருவிகளிலும் அந்த கரணங்களிலும் வருகின்ற ஒரு நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த புறக்கருவிகளை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் இங்கு பேசுவதற்காக இல்லை. ஆனால் அகம் சார்ந்த கருவிகளில் மனம் என்பது புற உலகத்தில் பெறுகின்ற அனுபவங்களை புலப்படுகின்ற, அது தொடர்பு கொள்கின்ற சுவையொலி ஓர் ஓசை நாற்றம் என்ற 5 ஞான இந்திரியங்களின் வழியாக வருகின்ற அனுபவங்களை எல்லாம் எடுத்து உள் கொண்டு செல்கின்றது. அதனால்தான் அத பதிவுகள் எல்லாம் புத்தியிலே இருப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அனுபவத்தின் காரணமாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தகவல்களின் அடிப்படையில் புறப்பொருள்களை பார்க்கின்ற பொழுது அதை விளைந்து பெற அகங்காரம் துடிக்கின்றது. அந்த அகங்காரம் துடிக்கின்ற பொழுது, எழுகின்ற பொழுது, மனம் கொண்டு வருகின்ற செய்திகளை வைத்து அகங்காரம் விரும்பி எழுகின்ற பொழுது, அந்த விரும்பி எழுகின்ற எழுச்சிக்கு தேவையான அறிவை தருகின்ற நிலையை புத்தி செய்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பொருளை எனக்கு வேண்டும் என்று அகங்காரம் ஆசைப்பட மனம் கொண்டு வந்த தகவல்கள் அடிப்படையில் புத்தி அந்த பொருளை பெறுவதால் அல்லது இழப்பதால் பெறுகின்ற நன்மை தீமைகளை எல்லாம் பற்றி எடுத்து சொல்ல, இறுதியாக சித்தம் என்கின்ற அந்த கரணம்தான் நமக்கு முடிவை செய்கிறது. ஆனால் மனதின் அடிப்படையில் சில நேரங்களில் நாம் முடிவுகளை செய்து விடுகின்றோம், ஆசை அடிப்படையிலே செய்து விடுகின்றோம், புத்தி அடிப்படையிலே செய்து விடுகின்றோம். இந்த 3 நிலைகளை தாண்டி உள்ளே சென்று சித்தத்தின் வாயிலாக நாம் முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அதுதான் சிறந்த முடிவாக இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளத்தான் அகம் சார்ந்த கருவிகளை சற்று விரிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது தான் என்ன பொருள் தன்னை தானே அறி மோன மந்திர சாரம் கண்டதில் தெரிவாயே என்று ஒரு பாடல் சொல்கிறது. தான் என்ன பொருள் தன்னை தானே அறி மோன மந்திர சாரம் கண்டதில் தெரிவாயே. இந்த மோன மந்திர சாரம் என்பது துரிய நிலையிலிருந்து பிரபஞ்சத்தை பார்க்கின்றதும், துரிய நிலையில் அந்த அட்டாங்க சூத்திரத்தில் வருகின்ற அந்த தாரணா, தியானம், சமாதி நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்கின்ற நிலையில் பிரம்ம ரந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த துரிய நிலையில் நாம் நமது சூக்கும சரீரத்தை தரிசிப்பது தானே தன்மாற்ற சரித்திரத்தில் மனிதனாக இறைவன் வந்திருக்கின்ற அறிவை, விளக்கத்தை எல்லாம் புரிந்து கொள்கின்ற செய்தியைத்தான் இந்த பாடலின் 2 அடிகள் நமக்கு சொல்கின்றன. அவ்வாறு துரிய நிலையில் நின்று இந்த பிரபஞ்ச தோற்றத்தை, அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆற்றலை அறிந்து கொண்டவர்கள் எல்லாம் தன்னை வெளிப்படுத்தாமல் தங்களது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னை அறியாத தன்மை கொண்ட மனிதர்கள் தான் தன்னை வெளிக்காட்டுவதிலே விருப்பம் அதிகமாக காட்டுகிறார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கான இந்த 4 வரிகள் பாம்பாட்டி சித்தர் அவர்களால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் என்ற அருமையான தொடர்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து இறைவன் பிளஸ் களங்கம் மனிதன், இறைவன் என்பவன் மனிதனிடம் இருக்கின்ற, மனிதன் மைனஸ் களங்கம் ஈக்குவல் டு இறைவன் என்று மகிழ்ச்சி சொல்லிய சமன்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த நிலையை பெற்றவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்க்கையை அறவழியிலே இறை அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாம்பாட்டி சித்தர் நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். மேலும் இதை வலியுறுத்துகின்ற ஒரு பாடல்தான் தன்னில் தன்னை அறியும் தலைமகன். தன்னில் தன்னை அறியில் தலைப்போம். தன்னில் தன்னை அறியலான் எனில் தன்னில் தன்னை சார்தற்கு அறியவரே.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல். தன்னில் தன்னை அறியும் தலைமகன் மனித வாழ்க்கையின் அடிப்படை சூத்திரம், அடிப்படை தேவை, இறைஞானம், முழுமை பேறு, அவன் நீ ஒன்றாய் அறியும் இடம். இதைத்தான் மகரிஷி சொல்வார்கள். அவன் நீ ஒன்றாய் அறியும் இடம். தன்னில் தன்னை அறியும் தலைமகன், அதுதான் அவன் நீ ஒன்றாய் அறியும் இடம். அவ்வாறு பெறுகின்ற பொழுது நாம் அந்த இறைநிலையை, முழு அனுபவத்தை பெற முடியும். இல்லையேல் அந்த அனுபவம் என்பது நமக்கு வாய்க்கப்பெறாது என்ற செய்தியை இந்த பாடல் நமக்கு சொல்கின்றது. எனவே தன்னை அறிந்திடும், இதுவும் திருமந்திர பாடல் தான். இது உங்களுக்கு நன்கு அறிமுகமான பாடல் தான். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளால். இந்த சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்ற தொடர் என்ற வாக்கியம் மகா வாக்கியம். சென்னியில் வைத்த சிவன் என்கின்றது துரிய நிலையை நமக்கு உணர்த்துகிறது. துரிய நிலையில் நின்று நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது, அல்லது துரிய நிலையில் நின்று பிரபஞ்சத்திற்கு அடிநாதமாக இருக்கின்ற அந்த ஆற்றலோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது நமக்கு இந்த பக்குவங்கள், இந்த பண்புகள் எல்லாம் வந்து சேரும் என்று திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானியர் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். நமக்கு தெரியும், கர்ம வினைகள் என்பது பெற்றோர் வழியாக வருகின்ற சஞ்சித கர்மம், நம் வாழ்விலே இன்று வரை செய்திருக்கின்ற ஆகாமிய கர்மம், இதன் அடியாக நின்று எதிர்காலத்தில் நாம் செய்ய இருக்கின்ற ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் இரண்டாவது நிலையிலே, மூன்றாவது நிலையிலே இனிமேல் வர இருக்கின்ற ஆகாமிய கர்மம். 3 கர்மங்களையும் நம்மால் இல்லாத செய்து விட முடியும் என்ற அடிப்படையைத்தான் இங்கு திருமூலர் அவர்கள் நமக்கு பேசியிருக்கிறார்கள். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் இந்த சஞ்சிதம் பிராரப்தம் பிடித்து அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். இனிமேல் வருகின்ற வினையின் தாக்கம் நம்மோடு வந்து சேராமல், அந்த வினைகள் உருவாகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பண்பை பெறுபவர்கள் யார் என்று சொன்னால் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானியர். இந்த தன்னை அறிந்திடும் தத்துவ விளக்கம் பெறுகின்ற ஞானியர் எவ்வாறு உருவாகிறார்கள் என்றால், அவர்கள் இறைவனை நினைத்து துரிய தவம் ஏற்றுகின்ற பொழுது அதை பெற, அந்த ஆற்றலை பெற முடியும் என்று திருமந்திரம் சொல்கிறது. இதைத்தான் நாம் சிவபுராணத்திலே 4 வரிகளிலே அழகாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே சொல்லியிருக்கிறார்கள். கரம் குவிவார் உள் மகிழும் போன்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் போன்கடல்கள். பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் பார்த்த உடனே வணக்கம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம்? நெஞ்சகத்துக்கு நேராக, அநாதகத்துக்கு நேராக. உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இறைவன் வாழ்கின்ற இடம், மனித தன்மை மிகுந்த இடம், அன்பு வெளிப்படுகின்ற இடமாக இறைவன் இருப்பதால் அதற்கு நேராக நம் கரங்களை குவித்து வணங்குகின்ற காரணத்தால் அதை கரம் குவிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் சகசர தாரம் என்று சொல்கின்றோம், பிரம்மரந்திரம் என்று சொல்கின்றோம், துரியம் என்று சொல்கின்றோம். அந்த நிலைக்கு மேலாக கரம் குவிவார், அதைத்தான் இவ்வாறு வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலர்கள். ஆனால் இங்கு சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலர். சிரம் குவிவார் என்பது தலைக்கு மேலாக கைகளை தூக்கி இறைவனை, கரங்களை குவித்து இறைவனை தொழுகின்ற போது நமது கரங்கள் அந்த துரிய நிலைக்கு மேலாக எழுகின்ற பொழுது நமக்கு நம்மை வாழ்க்கையை சிவநிலைக்கு, நமது நிலையை, மனித நிலையை இறைநிலைக்கு எடுத்து செல்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சூக்குமமாக சொல்கின்ற, வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளு ஆர்ந்த செய்தியாக நமக்கு இங்கு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இன்று காலையிலே விளக்கம் தந்த துரிய தத்துவத்திற்கு அடிப்படையில் தான் இதையெல்லாம் நாம் பார்த்து மகிழ முடிகிறது.
இவ்வாறு தன்னை அறிகின்ற ஒரு தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், தன்னை அறிவது என்பது சாதாரண செய்தியாக இங்கு பேசிக் கொண்டிருந்தாலும் அது அவ்வளவு எளிதான சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உண்மை விளக்கத்திலே ஒரு பாடல் தொடங்குகிறது. ஆசிரியரிடம் மாணவன் அமர்ந்து கொண்டு பாடம் கேட்கிறான். அந்த உண்மை விளக்க ஆசிரியரிடம் தனது பாடத்தை, தனது சந்தேகங்களை கேட்கின்ற உரையாடலாக அந்த எவ்வாறு நமக்கு வேதங்களுக்கு அர்த்தம் சொல்ல, விளக்கம் தர அந்த உபநிடதங்கள் தோன்றியதோ, அது போலத்தான் இந்த உண்மை விளக்க உரையாடலும் தொடங்குகிறது. ஆறாறு தத்துவமேது ஆணவமேது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது நடம் அஞ்செழுத்து தானேது. தேசிகனே சாற்று. தேசிகன் என்றால் குற்றமற்ற ஆசிரியனே, எனக்கு நீங்கள் கூறுவீர்களாக ஆறாறு தத்துவம் ஏது, 36 தத்துவங்கள் என்ன, ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற வினை என்ன, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, நமக்கோடு ஒட்டிக்கொண்டு தொடர்ந்து செயல்படுகின்ற நல்வினை தீவினை என்ற வினை என்பவை யாவை, ஆறாறு தத்துவமேது ஆணவமேது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது. நான் அப்படின்னு சொல்றேனே, நான் யாரு, நீ யார், நடம் அஞ்செழுத்து நமச்சிவாய மந்திரம் என்பது என்ன என்று அதை தொடர்ந்து சீடன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே அந்த உண்மை விளக்க 54 பாடல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து இறை தத்துவங்களை சொல்வதோடு விஞ்ஞான பார்வையிலே இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி பேசுகின்ற ஞானமாக அது உண்மை விளக்கம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நம்மை அறியும் அறிவை பெற்றவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும், என்ன பயன்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் சிறிது பார்க்க இருக்கின்றோம். இந்த நிலையை நாம் எற்றிய பின்பாக நம்ம திறமைகள் என்ன, நம்மிடம் இருக்கின்ற திறமைகள் என்ன. சிலருக்கு ஓவியம் வரைய மிகச்சிறந்த திறமை இருக்கும், அவர்கள் ஓவியர்களாக பரிணமிக்க முடியும். சிலர் நல்ல பாடல்களை பாடுவதற்கான பண்பை பெற்றிருப்பார்கள், அவர்கள் பாடகராக முடியும். சிலர் நல்ல அறிவாளிகளாக மக்களை பார்த்து உரையாற்றுகின்ற பண்பை பெற்றிருப்பார்கள், அதை அவர்கள் தொடர முடியும். சிலர் ஆன்மீக நிலையிலே இந்த பிரபஞ்சத்திற்கு புதிய செய்திகளை சொல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அந்த தன்னை அறிகின்ற பண்பு நமக்கு அமையும். நமது திறமைகள் என்ன, நம்மால் என்ன முடியும் என்பது, முடிந்தது என்ன, நமது பலம் என்ன, பலவீனம் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நாம் விரும்புவது என்ன, நாம் வெறுப்பது என்ன, நமது தேவை என்ன, இறுதியாக நமது தேடல் என்ன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எளிதாக புலப்படுகின்ற ஒரு நிலைதான் தன்னை அறியும் நிலை என்பது. முழு திறமையை அறிந்த பின்பாக அதை நாம் பயன்படுத்துகின்ற நிலையை எட்ட முடியும். நம்மால் என்ன முடியும், நமக்கு என்ன வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, நாம் இருக்கின்ற இடம் என்ன, நாம் சென்று சேர வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன, இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன, அதை கடப்பதற்கு, அதை முறையாக அறிந்து கொள்வதற்கு, அதை பயணம் செய்வதற்கு நமக்கு என்ன வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதற்குத்தான் தன்னை அறிகின்ற அந்த அறிவை ஒருவர் பெற வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இதனால் தான் தத்துவ உலகத்திலே, தத்துவ அடிப்படையிலே உயர்ந்த நிலையில் நாம் பார்க்கின்ற சாக்ரட்டிஸ் கூட உன்னையே நீ எண்ணிப்பார் என்று பேசினார். அது மட்டுமல்லாது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வேதாந்த உபநிடத தத்துவ அடிப்படையில் நின்று நமக்கு செய்தியை சொல்கின்ற பொழுது, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். நீ உன்னை பலம் வாய்ந்தவன் என்று நினைத்தால் பலசாலியாக உருவாவாய். இல்லை, நான் பலவீனன் என்று நீ முடிவு செய்துவிட்டால் நீ பலவீனன் ஆவாய். எனவே உனது வாழ்க்கையின் உயரம் உனது உயரமாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். அதே செய்தியை தான் திருக்குறள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம்
மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. மனித உள்ளத்தின் உயரம் என்னவோ அதுதான் அவரது வாழ்க்கையின் உயரம் என்பதை என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். எவ்வாறு ஆற்று நீர் குளத்திலே சேர்கின்ற பொழுது குளத்திலே பூத்திருக்கின்ற தாமரை நீர்நிலையின் நீர்மட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டே தனது உயரத்தை கூட்டவும் குறைக்கவும் செய்கிறது. அதுபோல மனித மனதின் உயரம், அறிவின் உயரம், அதுதான் அவனது வாழ்வின் உயரமாக கணக்கிட முடியும் என்று சொல்கின்ற நிலையை இந்த 3 பெரிய பகா வாக்கியங்கள் நமக்கு சொல்கின்றன. உன்னை நீ எண்ணிப்பார் என்கின்ற அடிப்படை, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்ற சிந்தனை, இதை ஒட்டி வருகின்ற நமக்கு தெய்வ மறையாக இருக்கின்ற திருவள்ளுவர் சொல்கின்ற எண்ணத்தின் உயரம்தான், உள்ளத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் முழுமையாக அறிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்றால் தன்னை அறியும் அறிவை பெற வேண்டும். இப்போ தன்னை அறிந்தவர்கள் தான் இந்த பூமிக்கு வந்து நல்ல செயல்களை செய்ய முடியும், தலைமை ஏற்க முடியும் என்ற செய்தியை சொல்வதற்கு தான் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் அவர் இல்லையா சொல்லி கண்ணதாசன் கேட்பார். அருமையான ஒரு பாடல். தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள், தான் அறிந்து கொண்டது மட்டுமல்லாது முன்னே பார்த்த போது பாம்பாட்டி சித்தர் அவர்கள் சொன்னார்கள் தன்னை மறைத்துக் கொள்வார்கள் என்று. ஆனால் கண்ணதாசன் அவர் வெளிப்பட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? அவ்வாறு வாழ்ந்த தலைவர்கள் தான் இந்த வையகம் பயன்பெற்றிருக்கிறது. தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்லுகின்ற வேதாத்திரிய கல்வியை நமக்கு தந்ததால் தான் மகரிஷி அருட்தந்தை அவர்கள் இன்று நமது தேசம் மட்டுமல்லாமல் அந்நிய தேசத்திலும் நமது வேதாத்திரிய கருத்துக்களை எல்லாம் நாம் இன்று பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா? சுயநல நிலை தவிர்த்து பொதுநலம் நோக்கி இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் இறைநிலையின் மாற்றங்கள், அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் அந்த மாண்பை பெற வேண்டும் என்றால் பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுக்கின்ற வள்ளல் தன்மையை நாம் பெற வேண்டும் என்று கண்ணதாசன் சொன்ன வரிகளும் இங்கு நமக்கு. இப்போது இதே செய்தி நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று நாம் சில நேரங்களில் பேசக்கூடும். அதே செய்தியை மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே நான் யார், என் உள்ளம் ஆர், ஞானங்கள் ஆர், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உன்பலி சேர் அம்பலவன் தேனார் கமலம் சென்றூராய் கோத்தும்பி என்று சொல்கின்றார்கள். இதை நானார் என்று கேட்கின்ற அந்த கேள்வியிலே நான் யார் என்ற கேள்வி பிறக்க வேண்டும். ஆனால் அது அகங்கார நிலையில் இருக்கக்கூடாது. அதனால்தான் நாம் தமிழ் சொற்கள் எல்லாம் உருவாக்கிய பொழுது கூட தாய் ஆர், தந்தையார், தாயார் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லிலே தாய் யார் என்று கேட்கின்றோம். தாய் யார், தந்தை யார், தமக்கை யார், தனையன் யார், தங்கை யார், தம்பி யார் என்று 6 விகுதி போடுகின்ற பொழுது எல்லாம் யார் யார் என்று கேட்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு கேள்விகள் கேட்கின்ற பொழுது நமக்கு நாம் யார் என்கின்ற புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் தான் நமது நெஞ்சம் அறிந்து நமக்கு சொல்கின்ற செய்தி. அதனால்தான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னெஞ்சு. நான் யாருன்னு தெரியுமா, நான் தங்கம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது அது உண்மையா இருக்கணும். அது இல்லாம நான் தங்கம், நான் கையில போட்டிருக்கிற மோதிரம் தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா பாக்குறவங்க அந்த மோதிரத்தை இவர் போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமான்னு சொல்லி சந்தேகப்பட்டு பிச்சலையா கூட நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இவர் போட்டிருக்காரு தங்கம், அதுல மேல வச்சிருக்கு இல்லையா அந்த கற்கள், அவை வைர கற்களா இருக்குமோன்னு சொல்லி கூட சந்தேகப்படக்கூடிய நிலை இருக்கு. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு நாம் யார் என்று தெரியாது. நான் யார் என்று நமக்குத்தான் தெரியும். ஏனென்றால் நம்மோடு பயணித்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற
நம்மோடு உடன் இருக்கின்ற உயிர் நம்ம கண்களுக்கு இதுவரை புறப்பட்டதில்லை. உயிரை பார்த்தவர்கள் யார் என்று நாம் கேட்டு பாருங்கள். உயிர் ஆனால் இந்த உடல் இயங்குகிறது. கண்ணுக்கு தெரிகின்ற உடல் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாகிய உயிரின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருப்பது போல கண்ணுக்கு தூளமாக புலப்படுகின்ற இந்த பேரியக்க மண்டலம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற அந்த ஆற்றல் பேரியக்க ஆற்றல். மகரிஷி சொன்னது போல தரங்கள் திறங்கள் பெற்ற ஆற்றலின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்று வள்ளுவர் தனது முதல் குறிப்பிலே பாடலிலேயே குரலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நான் என்பதை யாரிடம் கேட்டு தெரிய வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நான் யார் என்பதை நமது மனம் சொல்லிவிடும். அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் யார் என்பதும் நம்மிடம் இருக்கின்ற கலக்கங்கள் போக்கி மகரிஷி சொல்வது போல நம்மை யாரென்று அறிந்து கொண்ட பின்பாக நம்ம இடம் வந்து சேர்கின்ற இரண்டு பண்புகள், ஒன்று தெய்வ பண்பாகிய அன்பு, இன்னொன்று தெய்வ பண்பாகிய கருணை. அன்பும் கருணையும் தான் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர்களுக்கு தேவையான இரண்டு பண்புகள். அதனால்தான் அதை தெய்வ பண்பு என்று நாம் சொல்கின்றோம். அன்பு என்பது அனைத்து உயிர்களையும் ஒன்றாக நினைப்பது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பு என்பது அன்பு. கருணை என்பது அனைத்து உயிர்களும் நலம் கால உழைப்பது. இது மகரிஷி அவர்கள் அழகாக சொல்வார்கள். ஒரு காய் மரத்திலே கிளையில் இருக்கிறது என்றால் அந்த காயை மரத்தோடு இணைக்கின்ற காம்பு, காயின் காம்பு என்பது அன்பு. அந்த காய் உருவாகி பழம் ஆவதற்கான ஆற்றலை, சக்தியை, தேவையான அனைத்து ஆதாரங்களையும் தருகின்ற மரத்தின் கிளை வைத்திருப்பது கருணை என்று சொல்வார்கள். இந்த தெய்வ பண்பு அன்பும் கருணையும் நமக்கு உருவாக வேண்டும். அதை பெற வேண்டும் என்றால் நாம் இறைநிலையை உணர்ந்து அந்த நிலைக்கு உயர வேண்டும். அதற்குத்தான் இந்த தன்னை அறிதல் என்கின்ற தத்துவம் நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தெய்வம் இருப்பது எங்கே? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? கண்ணுக்கு தெரியாத உயிர் உடலை இயக்குவது போல கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், தரம் திறம் பெற்ற ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் இல்லையா? அந்த உயிர், அந்த ஆன்மா, அந்த இறைநிலை எங்கே இருக்கிறது என்கின்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டோம் என்றால் அதற்கு அதே திருமந்திரம் மிக அற்புதமாக செய்தியை எடுத்துச் சொல்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெல்ல தெளிந்தார்க்கு, தெல்ல தெளிந்தவர் என்பது யார்? தெல்ல தெளிந்தவர் என்பது தன்னை அறிந்தவர்கள், இறை விளக்கம் பெற்றவர்கள். அவருக்கு தனது உயிரே இறைவனாக சிவலிங்கமாக இருப்பதை அறியக்கூடிய பண்பு, தன்மை ஏற்படும். அவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த கள்ள புலனாகிய 5 புலன்களும் நமக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் இறைநிலையை நம்ம உள்ளத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அதான் கோயில் முழுவதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை நான் எங்கும் கண்டிலனே, உள்ளத்தில் கோயில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயனே என்று இறைவனை இங்கெல்லாம் தேடினேன், கோயில் முழுதும் கண்டேன், தேடி தேடி பார்த்தேன். இல்ல, இறைவனை பார்க்க முடியல. அந்த இறை கோபுரத்துல, இறைவனுடைய கோயில்ல இருக்கக்கூடிய கோபுரத்தில் ஏறி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. கடைசியா என்னோட உள்ளத்துல இறைவன் இருப்பதை உணர்ந்து கொண்டேன் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடலும் இந்த உள்ளம் பெருங்கோயில் என்ற ஊனுடம்பு ஆலயம் என்ற நமது திருமூலரின் திருமந்திர அடிகளோடு ஒப்பிட்டு பார்க்க நம்மால் முடியும். அதே அடியை கண்ணதாசன் அவர்களின் பாடலில் வைத்து பார்க்க வேண்டும் என்றால், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலும் இருப்பதுதான் தெய்வம். தெய்வம் எங்கே இருக்கிறது? 3 இடங்களில் மிக அற்புதமாக சுட்டி இருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் தனது திரைப்பாடலிலே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, அதான் கலைமகள். கல்வி என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இருள் நீக்குகின்ற ஒரு பெரிய ஆயுதம். அந்த கல்வியிலே இறைவன் இருக்கின்றான். தவிர நாம தனியாக இல்லாமல் சமுதாய இணக்கம் பெற்று சமுதாயம் தருகின்ற
வசதிகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றிருப்பதால் அந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்று நாம் நினைத்து எண்ணம் சொல் செயலால் வழங்குகின்ற செல்வம் எல்லாம் இறைவன் இருக்கின்ற ஆலயமாக இடமாக நமக்கு தெரிகிறது என்று கண்ணதாசன் சொல்கின்றார். இந்த இரண்டையும் நாம் எளிதாக கூட செய்துவிட முடியும். பல நூட்களை படித்து அறிவை பெற முடியும். நம்மிடம் இருக்கின்ற நிதியை பிறருக்கு வழங்க முடியும். ஆனால் இந்த மூன்றாவது வருகின்ற வரியை பாருங்கள். பிறர் உயர்வினிலே உணர்த்திருக்கும் என்போம். நம்ம எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையைத்தான் பெற்றிருக்கின்றோம். இப்ப நம்ம கூட படிக்கிற மாணவனோட கல்வித்திறன் ஒப்பிட்டு பார்ப்பது, நம்மோடு வாழ்கின்ற அண்டை வீட்டாரோடு அவர்கள் பெற்றிருக்கின்ற செல்வத்தை, அவர்கள் பெற்றிருக்கின்ற புகழை ஒப்பிட்டு பார்ப்பது, நமது தேசத்தை அந்நிய தேசத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது, இதையெல்லாம் தான் நமது வினைகளுக்கு காரணமாக இருக்கின்றன. ஆனால் நீ எப்போது பிறர் உயர்கின்ற பொழுது அதை பார்த்து மனம் மகிழ்கிறாயோ அங்கு இறைவன் இருக்கிறான் என்று கண்ணதாசன் 3 இடங்களை சுட்டியிருக்கிறார். எப்போதும் தன்னிடம் படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலையை பெறுகின்ற போது, எங்கிட்ட படித்த ஒரு மாணவர் ஆட்சித் தலைவராக இருக்கிறார், ஒரு அரசாங்க மந்திரியாக இருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. என்றால் அங்கு இறைவன் வெளிப்படுகிறான், தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். எனவே பிறர் உயர்கின்ற பொழுது அதில் நாம் மன நிறைவு பெற வேண்டும் என்று கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இங்கும் தெய்வம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான்னு சொன்னா அங்கெங்கினாபடி எங்கும் போற்றியாய் இறைவன் இருக்கிறான், வள்ளலார் சொன்னது மாதிரி. எனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை பொய்கை ஆழ்வார் அவர்கள் நமக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அவரது கற்பனை மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாம் வாழ்கின்ற பூமி பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, பால்வெளி மண்டலத்தின் ஒரு பகுதி. நவகோள்கள் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கின்றன. இந்த சூரிய குடும்பம் போல, பால்வெளியும் போல பல்வேறு உலகங்கள், பல்வேறு பிரபஞ்சம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற பூமியை முழுவதும் ஒரு அகல் விளக்காக கற்பனை செய்து, அந்த அகல் விளக்காகிய பூமியின் மீது 4இல் 3 பகுதி நீராக இருக்கின்ற அந்த நீர் கடல் முழுவதையும் அகல் விளக்கிலே இருக்கின்ற எண்ணெயாக ஏற்றுக்கொண்டு, இந்த பூமிக்கு வெளிச்சம் தருகின்ற சூரியனை அந்த திரியில் ஏறுகின்ற அகல் விளக்கின் சுடராக கற்பனை செய்து இந்த பாடலை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி நானடிக்கே சூட்டினேன் சொல் பாலை இடராளி நீங்குக என்று பொய்யாழ்வார் பாடியிருக்க பாடல். பூமி, அதில் இருக்கின்ற நீர், பூமிக்கு ஆற்றல் தருகின்ற சூரியன், பூமி என்பது அகல் விளக்கு, அதில் இருக்கின்ற நீர் முழுவதும் அகல் விளக்கில் இருக்கின்ற நெய், அந்த நெய்யின் வழியாக மேலேறி எரிகின்ற நெருப்பு சூரியன். இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு பூமி என்பது இறைவனை, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆற்றலை தினந்தோறும் வழிபாடு செய்து ஆரத்தி அடிக்கின்ற, கங்கைக்கு போனீங்கன்னா காசியில கங்கா ஆரத்தின்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 6 மணி போல செய்வாங்க. அங்கே கங்கை நதி பிரவாகமாக ஓடுகின்ற கங்கை நதி இறைவனாக இறைவியாக நினைத்து அதற்கு ஆரத்தி செய்வார்கள். அதுபோல இந்த பூமியில் இருக்கின்ற மொத்த ஏற்பாடும் பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கின்ற இறைநிலைக்கு ஆரத்தியாக விளங்குகிறது என்பதை அற்புதமாக பொய்கை ஆழ்வார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நிறைவாக தன்னை அறிந்தால் நாம் என்ன பெற முடியும் என்பதற்கு ஒரு பட்டியலை இங்கு குறிப்பாக சொல்லியிருக்கிறோம். இந்த பட்டியலை நீங்கள் எவ்வளவு வேணாலும் நீட்டிக் கொள்ளலாம், சுருக்கிக் கொள்ளலாம். அவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு சுய விழிப்புணர்வு தோன்றும். சுய விழிப்புணர்வு தோன்றும். விழிப்புணர்வு எதிர்காலத்தை நினைக்கின்ற பொழுது பயம், கடந்த காலத்தை நினைக்கின்ற பொழுது கவலை. இந்த பயமும் கவலையும் ஆகிய 2 நிலைகள் நீங்கி விழிப்புணர்வோடு இன்றைய நாளில், இன்றைய தினம் அத்திய என்று சொல்வார்கள்,
இன்றைய இந்த சனத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சுய விழிப்புணர்வு வேண்டும். அதை நம்மை முழுமையாக அறிந்து கொண்டால் அது இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். தவிர மகரிஷி சொல்கின்ற 5 அளவும் முறையும் உணர்வுகளை அறிந்து கொள்ளவும் அளவிலும் முறையிலும் நிறுத்தவும் மனதை முடியும். தன் வலிமை உணர்ந்து தன்னம்பிக்கை ஏற்படும். தனது வலிமை, தன் வழியும் துணை வழியும் வினை வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் சொல்லி திருக்குறள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு காரியத்தை எடுத்துக்கிறோம்னு சொன்னா அந்த காரியத்துக்கு நிறைவு செய்வதற்கான பலம் என்ன தேவை, நம்மிடம் என்ன பலம் இருக்கிறது, நமக்கு துணையாக இருக்கின்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்கிறார்கள், இதை தடுக்கின்ற அந்த எதிர் வரை சக்தி எந்த ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இந்த தன்னை அறிதல் உதவியாக இருக்கும். தவிரவும் மன அலைச்சல் உயர்ந்து உணர்ச்சி நிலையிலே நாம் முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கும் திறன் உருவாகும். தவிர அந்த திறன் சுய ஆற்றல் சுய திறன் பெருகி முழு திறனுடன் செயல்பட முடியும். இப்ப நீங்க பார்க்கணும், உங்களோட முழு திறமையை முழுசா நீங்க பயன்படுத்திருக்கீங்களான்னு சொன்னா இருக்காது. முழு மனதோடு உங்களுக்கு இருக்கின்ற ஆற்றலை முழுமையாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த பூமியில் நீங்கள் அரிது என்று சொல்லக்கூடிய காரியம் எதுவுமே இல்லாமல் போய்விடும். எனவே சுய திறன் பெருகி முழு திறனுடன் செயல்படுவதற்கு தன்னை அறியும் அந்த அறிவை பெற வேண்டும். பிரபஞ்ச ஞானம் பெற்று பிரபஞ்சம் என்பது தன்மாற்ற சரித்திரத்தில் இறையோட தோற்றமா தான் இருக்குங்கிற அறிந்து கொள்ள முடியும். தவிர எண்ணம் சொல் செயல் என்ற எண்ணம் என்பது மனதில் தோன்றுகிறது, எண்ணம் தான் சொல்லாகிறது, சொல் தான் செயலாகிறது. எனவே இந்த மூன்றும் நேர்பட நிற்கும். எண்ணியது எண்ணியாக எதுவர் எண்ணியார் திண்ணியராக பெறும், அது மனத்தின்மைக்கு திருக்குறள் சொல்லக்கூடியது. ஆனால் எதை நினைக்கிறோமோ அதையே சொல்ல வேண்டும், சொல்கின்ற அதை செயல்படுத்த வேண்டும். இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் காண்கின்ற வாழ்க்கை என்பது நம்மை அறிந்து கொண்டால் நமக்கு இயல்பாகவே வெளிப்பட்டு நிற்கும் என்ற பயனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தவிர இறை பண்பாகிய அன்பும் கருணையும் இயல்பாகவே நம்மோடு அனைத்து உயிர்களையும் ஒன்றாக காண்கின்ற நிலை வருவதால் அன்பும் கருணையும் இயல்பாக நமக்கு வந்து நிற்கும். இவ்வாறு நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை வையத்துள் வாழ்கின்ற வாழ்க்கையாக மாறி நீங்கள் மாபெரும் சபைகளில் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று கண்ணதாசன் சொன்னது போல உலக அரங்கில் மகரிஷியின் சித்தாந்தம் வளர்வது போல நீங்களும் அறியப்படுவீர்கள். அதற்கு தன்னை அறிகின்ற பண்பு நமக்கு வேண்டும் என்று நிறைவாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இந்த சிந்தனையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் இதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆழியார் நிர்வாகத்திற்கும் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களின் பாதங்களை பணிந்து சூக்குமமாக நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மகரிஷி அவர்களின் நினைவில் நின்று உங்கள் அனைவருக்கும் இதுவரை பொறுமை காத்த உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக வாழ்க வளமுடன். எல்லாரும் தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. கேள்வி யாருக்கும் மையமே இல்லை போல இருக்கு. நம்ம நல்ல ஒரு விளக்கம் ஐயா. துரிய தவத்தை நம்ம செய்யறதுனால என்னெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் அது அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் ஐயா. நம்ம நிறைய நேரத்துல அப்படி தவத்துல இருந்து இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அது செய்யறதுனால துரியம் செய்வதனால அதனாலதான் ஆகினையில மனம் இருந்தா கூட அது அப்படியே புலன் வழியாக போய்கிட்டு இருக்கு. ஐயா ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம். இல்ல, நீங்க நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அந்த துரிய விளக்கம் என்னோட உரைக்கு ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அந்த துரிய விளக்கம்
என்னோட என்ன எளிமைப்படுத்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வள்ளி நாயக்கம் அம்மா, நீங்க பேசலாங்க அம்மா ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இந்த தன்னை அறியும் அறிவு அறிந்திட இயல்பிலேயே நம்மகிட்ட வருமா, இல்ல அந்த பயிற்சினால மட்டும் அது வளருதா? பயிற்சியும் முயற்சியும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அயற்சி இல்லாத பயிற்சியும் முயற்சி வரும்போது இயல்பாவே வந்துருமா? சரி ஐயா, அப்படி பயிற்சி நம்ம பண்ணும் பொழுது காலம் அதுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுல வர்றதில்லைன்னு எனக்கு தோணுது. அப்படியா ஐயா? அது இல்லைங்கம்மா. அதாவது இப்ப செயல்படுறது நம்ம இறைநிலையை இவ்வளவு உருவாக்குறது நமக்கு எங்கேயும் நம்ம கூட பேசிட்டு இருக்கல. மௌனமா தானே இருக்கு. இறைநிலையோட நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிலம், தமிழ் போன்ற மொழிகளை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம திருப்திக்கு தான் பண்ணிக்கிறோம். இறைநிலையோட மொழியே மௌனம் தான். அதனால நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னு விரும்பாதீங்க. மத்தவங்களுக்கு சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு காலம் உங்களுக்கே வாய்க்கும் பொழுது அதை நீங்க இயல்பாவே செய்ய ஆரம்பிப்பீங்க. நானே தனக்குள்ளேயே நம்ம முழுகிறோமோன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லம்மா, நீங்க நல்லதுதானே. உங்களுக்குள்ள மூழ்கிறது நல்ல விஷயம் தானே. சரி, உங்களுக்குள்ள நீங்க போகும்போது அந்த செய்தி மத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிச்சுன்னா, அதான் நம்ம மறைப்பார் வெளிப்படுத்துவார் 2 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? சிலர் முழுமையா வளர்ந்தது பின்பாக இந்த பிரபஞ்சம் இவ்வளவுதான், இறைநிலை தான், தத்துவார்த்தமான சிந்தனைகள் தெரிஞ்சது பின்பாக அப்படியே அமைதியாயிடுவாங்க. ஆனா மகரிஷி அப்படி ஆவதற்கான வாய்ப்பை இறைநிலை கொடுக்கல. அவர் தன்னை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை தான் தொடங்கினாரு. தன்னை அறிந்து பிறரும் வாழ்வதற்கான வழிகளை காட்டக்கூடிய வேதாத்திரிய சிந்தனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை இறைநிலை கொடுத்துங்க. அது மாதிரி உங்களுக்கு இயல்பாகவே இறைநிலையில அந்த ஒரு குறிப்பு இருக்கு என்று வருகின்ற பொழுது அது இயல்பாவே நடக்கும். அது நீங்க இந்த முயற்சியினால வரக்கூடியது இல்லை, இயல்பாவே நடக்கூடியதா இருக்கும். ஆனா நீங்க முதல் படியான தன்னை அறிகின்ற முயற்சியை சிறப்பா செஞ்சீங்கன்னு சொன்னா அது வெளிப்படக்கூடிய நிலை வருகின்ற பொழுது அது தானா வெளிப்பட ஆரம்பிக்கும். நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நம்ம இந்த துரிய தவம் செய்யும் போது தானங்க ஐயா அந்த மூளை செல்கள் அமக்கமா இருந்தது விழிப்பு நிலைக்கு வருது. அது வரைக்கும் அது நிறைய நேரம் இயக்கத்துல வராம தானங்கய்யா இருக்கு பெரும்பாலான. இல்ல, அதாவது ஒவ்வொரு இடமா இப்ப நீங்க கீழே நிலையில பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி டார்ச் அடிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் பருகின்ற பரப்பு கூடாது. இப்படியே நீங்க அந்த துரிய நிலைக்கு வரும்பொழுது உங்களோட மொத்த உயரமும் எட்டி பிடிக்கிறீங்க. அங்கிருந்து நீங்க இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது, இறைவனோட இணைப்பு பெறுகின்ற பொழுது, துரியம்ங்கிறது ஒரு ஆண்டனா மாறிங்க. பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற ஒரு ஆண்டனா மாறி அந்த நிலைக்கு நீங்க தவத்தை செய்யக்கூடிய அளவுல துரிய நிலையில இறை இணைப்பு ஏற்படும். நுண்பான் நுழைப்புலம் உங்களுக்கு விளங்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியை சொல்லியிருக்காங்க பயன்கள். அந்த தவநிலையில தாங்க நம்ம அதுக்கு தான் சொன்னோம். இந்த மொழிகள் பயன்பெறாது. இறைநிலையோட பேசணும்னு சொன்னா நமக்கு மௌனம் தான் சிறந்த மொழி. அதை தவத்தோட சேர்ந்து செய்கின்ற பொழுது நமக்கு அந்த தன்னை பற்றிய அறிவு நிச்சயமா முழுமையா எல்லாருக்கும் வராது. நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பான விளக்கங்கள் ஐயா. அடுத்ததாக முத்து ஐயா இணைஞ்சிருக்காரு. ஐயா நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா இப்ப துரிய தேவத்துல பிரபஞ்சத்தை பார்க்கணும்னு சொல்றீங்களா? அது எப்படிங்க பார்க்க முடியும்? இல்லைங்கய்யா, இப்ப நான் அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, உயரமான இடத்துல போய் நீங்க பார்க்கின்ற பரப்போட அளவு அதிகமாகுங்க. அது மாதிரிதான் இப்ப நீங்க அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள், ஆற்றல் மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, துரியம், அந்தந்த நிலையில இருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்தந்த அளவுல விளக்கம் தெரியும். ஆனா துரிய நிலையில இருந்து பார்க்கின்ற பொழுது பிரபஞ்ச ஞானம் வரும். அந்த சமயத்துலதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி, அந்த சுழல் அதோட வேகம் குறைஞ்சு எப்படி வாசியை நீ கும்பகத்தால் வழியை கட்டி மண் போலே சோர் போலே வாழ்தல் வேண்டும் அப்படின்னு பாரதி எழுதுவார். தேசுடைய பருதி ஒளி கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவத்தை காண்பாய், பேசுவதால் பயனில்லை
அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம்னா பாரதி. ரொம்ப அருமையான பாடல். அந்த நிலையில பேச்சு இல்லாம போயிடும் துரிய நிலையில. அப்போ நீங்க அனுபவமா அதை பெற முடியும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி நிலையா இருக்கக்கூடிய கிணற்று மேற்பரப்புல மேல இருக்கக்கூடிய உச்சி சூரியன் தெரியற மாதிரி நமக்குள்ளேயே இறைவன் தெரிவான். அதுதான் அந்த உயர்ந்த நிலை. அதான் துரிய தவத்தோட பலன். ஐயா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா, சிறப்பான விளக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு போனாவளோ இல்ல கூட்டு தவத்திலேயோ தான் துரியத்துல இயக்கமே தெரியுது. வீட்டுல செஞ்சா அது சரியான உணர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாங்க? இல்ல, அங்க வந்து உங்களுக்கு இயல்பாவே கோயில்ல அந்த நேர்மறை அதிர்வுகள் இருக்குங்க. கூட்டு தவத்திலையும் பல்வேறு அதான் பெரிய ஒரு இயக்கமா செய்யறோம் இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. அதுல வந்து பலன் இருக்கும், இல்லாம இல்லைங்க. ஆனா நீங்க தன்னை தனிமைப்படுத்திட்டு அந்த துரிய நிலையில நிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாமே விளையிடுவீங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் தான் வாழ்வதற்கான ஒரு உடம்பை எடுத்துட்டு பிரபஞ்சத்துக்கு வருது. அந்த உடம்புங்கிற அந்த கூடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் வந்து இறைநிலையோட போயிருது. அந்த மாதிரி தானே, அதே மாதிரிதான் இன்னொரு உயிர் வருதுங்க. இப்ப இந்த உயிர் கலப்புங்கிறது மகரிஷி உயிர் கலப்பு பண்ணணும் பாரு. ஒரு விதை ஒரு இடத்துல முளைக்குது, இன்னொரு விதை இன்னொரு முளைக்குது. அந்த முளைக்கக்கூடிய விதையெல்லாம் பூமி பரப்புலதான் முளைக்குதுங்க. அப்ப பூமிங்கிறது ஒரு பொருள் எடுத்துட்டு சொன்னா அதில் பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய விருட்சங்கள், அந்த விதைகள் எல்லாமே வந்து இணைப்பு பெறுது இல்லைங்களா? அது மாதிரிதான் மனித வாழ்க்கையும் ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே ஒரு இணைப்பு பெற்றிருக்கிறது. அந்த இணைப்பு வந்து 10 பேர் செஞ்சு தவம் பண்ணும்போது அதோட ஆற்றல் கூடத்தான் செய்யும். ஆனா நீங்க தனியா இருந்து தவம் செய்கின்ற பொழுது இறை ஆற்றலை இறையனை உறைந்து கொள்ளக்கூடிய இது வந்துருமுங்க. நீங்க அந்த நினைவற்ற நிலையில தான் இந்த உச்ச நிலைக்கு போறீங்க தவத்துல. அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற உலகத்தை மறந்துடுறீங்க. கூட்டு தவத்துல பண்ணாலும் நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க மறந்து தனியா தானே பண்றீங்க. செய்யறது நிறைய பேர் செய்வீங்க, ஆனா செய்யறது தனித்தனியா தானே நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்க. அதனால கூட்டு தவங்கிறது இருக்கட்டும், சிறப்பு தான். ஆனா தனியில தன்னை அறிதல்ங்கிறது வந்து அவங்களோட பயன், அவங்களோட பர்பஸ் என்னங்கிறது. இந்த விஜயம், இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய இப்ப பேனான்னு எழுதுறதுக்கான ஒரு ஏற்பாடு, பேப்பர்னா எழுதுறதுக்கான ஒரு ஏற்பாடு, அதே வந்து ஒரு மண்வெட்டின்னு சொன்னா மண்ணை தூண்டுவது. அது ஒவ்வொரு கருவியில ஒரு பயனுக்கு இருக்கிற மாதிரி நமது பயன் என்ன, அந்த பிரபஞ்சத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு நீங்க தேடணும்னு சொன்னா அது தவநிலையில தான் அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். ஓ சரி, சிறப்புங்க. ஆனா ஒரு தடவை உயிர் கலப்பு கிடைச்சிருச்சுன்னா அது எப்படியா இருந்தாலும் இயக்கத்திற்கு வரும் இல்லைங்கய்யா? நிச்சயமா நீங்க அது வந்து எதையும் தடுக்க முடியாது. பிரபஞ்சம் வெளிப்படக்கூடிய ஆற்றலை, வெளிப்படக்கூடிய தூள அனுபவங்களை வந்து யாரும் தடுக்க முடியாது. அது வரத்தான் செய்யும். நன்றிகளையா, நன்றிகளையா, சிறப்பான விளக்கங்களையா, நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வேற யாராவது ஐயா கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம். நல்ல ஒரு துரிய தவத்திற்கான விளக்கம். துரிய தவதம் துரியா அதீதத்திற்கு நமக்கு முதல் படி ஐயா. அதை பத்தி நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. யாருக்காவது ஐயம் தெளிதல் இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. யாருக்கும் எந்த ஐயம் இல்லை போல இருக்கு. எல்லாம் சிறப்பான விளக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க இதுல நீங்களும் நிறைய பயணம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நீங்க அதுக்கு ஒரு பின்புலத்தை சொல்லிட்டே வர்றீங்க. நல்லா இருக்குங்கம்மா, சிறப்பு. நன்றி, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்கள்